का खुलासा करके दी பேசுவது நீங்கள் அல்ல, बातें करने वाले तुम नहीं, ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார் சொன்னீரே. आत्मिक परमेश्वर तुम्हारे अंदर से बातें நீ करेगा। பேசு, நாங்கள் கேட்கிறோம். आप बातें करिए, हम सुनेंगे। நீ அன்னைக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது आप उस दिन रोटी को तोड़कर देते समय உடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு ராஜா. आप उनके आंखें खुल गई இந்த थी। வார்த்தை இந்த இடத்துல பிரவேசிக்கப்படும் போது आपका वचन इस जगह पर प्रवेश करते समय ஒவ்வொரு கண்கள் இதயத்தின் கண்கள் திறக்கப்படட்டும். हर एक की मन की आंखें जो है खुल जाने இந்த दीजिए। ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். वो आत्मिक आंखें खुल जाने இந்த दीजिए। விசுவாச கண்கள் वो திறக்கப்படட்டும். विश्वास की आंखें खुल जाने இந்த दीजिए। ஜெப ஆவி திறக்கப்படட்டும். वो आत्मा का प्रार्थना का आत्मा खुल जाने இந்த दीजिए। வார்த்தையை தாகத்தோடு கேட்கும்படியாக நீ உதவி செய்யும். आपके बच्चे प्यार से इन वचनों को सुनने के लिए उन्हें कृपा करें। நீ பேசு தகப்பனே. आप बातें நீ करिए। சொன்னினா இரும்பு தாழ்பாளை முறித்து आप लोहे के उस दरवाजे को तोड़कर, வெண்கல கதவுகளை முறித்து उस पीतल के बेड़ियों को तोड़कर, அந்தரங்கத்திற்கு பொக்கிஷத்தையும் उस गुप्त में रखा हुआ धन खजाने से ஒளிப்படுத்துகிற மறைபொருளை வெளிப்படுத்தி சொன்னீரே. जो गुप्त चीज है उसे बाहर प्रकट कर कर இந்த வேதத்துல இருக்க எல்லா மறைபொருளையும் வெளிப்படுத்தி கொடுங்க. इस कलाम की सब गुप्त बातों को खोल कर दीजिए। உடைய கரத்துல ஒப்புடுகிறோம். आपके हाथ में सौंपते हैं। இந்த வார்த்தையை கேட்பதற்கு தடையா இருக்கிற आपके वचन को सुनने के लिए जो रोकता है, உரைதனம் அதிகாரம் மானவத்தில் பொல்லாத சூடு ஆதியில் எதிர்த்தாலும் जो भी प्रदाता है, अधिकारी और अंधकार की सेना जो है, இயேசுவின் நாமத்தினால அதை விலகட்டும் அப்பா. यीशु मसीह के नाम से निकल जाने दीजिए। ஒவ்வொரு இதயத்தை பக்குவப்படுத்தும். हर एक मन को तैयार करिए। ஒவ்வொரு காதல் திறக்கப்படட்டும். हर एक की आंखें खुल जाने दीजिए। இந்த கரத்துல ஒப்புடுகிறோம். आपके हाथ में सौंपते हैं। இயேசு மேசியா நாமத்தில் நல்ல பிதாவே. यीशु मसीह के प्यारे नाम से मांगते हैं। आमीन। आमीन। बैठ जाइए। அடியின் வசனத்தை அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுது சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். तब वो वहां से चल दिया और शापात का पुत्र एलिशा उसे मिला, जो 12 जोड़ी बैल अपने आगे किए हुए स्वयं 12वीं के साथ होकर हल जोत रहा था। பாருங்க, यहाँ देखिए, மத்தியான வேளை திருப்பி படிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12ஆம் ஏர்பூட்டி உழுது சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். பாருங்க, இப்ப யார் போறா எலிசாவை தேடி? एलीशा को ढूंढ के कौन जा रहा है? எலியா போறான். एलिया जा रहा है। எலியா சாதாரண ஆள் கிடையாது. एलिया एक साधारण जन नहीं है, பெரிய தீர்க்கதரிசி. एक बहुत बड़ा भविष्यवक्ता है। இதே எலியா यही एलिया அந்த தேசத்து ராஜாவை उस देश के राजा को, அவரை வந்து என்ன பார்க்க சொல்ல அப்படிங்கிறார். वो कहता है कि उस राजा को बोल मुझे आके मिलने। ஒன்னு ராஜாக்கள் 18-16 படிங்க. पहला राजा 18 में 6 वचन को पढ़ेंगे। அப்பொழுது ஒபதியா போய் 16 ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். तब ओबेदा आहाब से मिलने गया और उसको बता दिया। अतः आहाब एलिया से मिलने चला। பாருங்க, देखिए, அந்த தேசத்து ராஜா ஆகாபை சந்திக்க யார் போல? उस देश का राजा आहाब किससे मिलने जा रहा है? எலியா போல. एलिया की तरह। எலியா சொல்ற ராஜா என்ன பார்க்க வர சொல்ல அப்படிங்கிறார். एलिया ने बोला राजा को बोल मुझे आके मिलने। ஏன்னா இவன் தேவனுடைய மனுஷன். परमेश्वर का मनुष्य। ஆனா அங்க எலியா என்ன பண்றாரு பாருங்க. लेकिन इस जगह पे एलिया क्या ராஜாவை சந்திக்க கூப்பிட்ட அவன வர சொல்ல அப்படினாரு. राजा को बोलता है कि मुझे आके मिलने। ஓபதியா சொல்லி அனுப்புறாரு. ओबेदिया के पास कहकर ராஜா भेजे, அந்த வார்த்தையை கேட்டு எலியாவை பார்க்க போறாரு. और राजा उस बात को सुनकर एलिया से मिलने जाता ஆனா है। இங்க எலியா பாருங்க எலிசாவை சந்திக்க போறான். लेकिन यहाँ पर एलिया जो है स्वयं एलीशा से मिलने जा ஏன்னா रहे हैं, எலிசா எப்படிப்பட்டவன்? क्योंकि एलीशा कैसा है? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். वो परमेश्वर द्वारा चुना हुआ जन இந்த है। உலகத்துல ஒரு விசேஷமான வீப் யாரு பெரிய ஆள் அப்படி யாருன்னா इस दुनिया का एक विशेष मुख्य मनुष्य कौन है? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. जो परमेश्वर द्वारा चुना जाता நம்ம है। விசேஷமானவங்க. हम सभी विशेष लोग இந்த हैं। உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட நம்ம விசேஷமானவங்க. इस दुनिया के सभी लोगों से हम जो है विशेष है, ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. क्योंकि यीशु मसीह का लहू हमारे लिए बहाया அவருடைய है। ரத்தத்தை சிந்தி விலைகரமா எங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்காரு. वो उनका बहुमूल्य लहू बहा के हमें बचा कर लाया பாருங்க है। எலிசா எந்த இடத்துல இருக்கிறான்? एलीशा किस जगह पर है? ஒரு ராஜா சமூகத்துல உட்கார்ல. वो राजा के सम्मुख नहीं बैठा। ராஜா தேடி எலியாவை தேடி வரான். राजा ढूंढ कर एलिया को आता ஆனா है। எலியா சந்திக்க போறது யார? लेकिन अभी एलिया किसको मिलने जा रहा है? எலிசாவை சந்திக்க போறான். एलीशा को मिलने जा இந்த रहा எலிசா है। எப்படிப்பட்ட இடத்துல இருக்கான்? ये एलीशा क्या है? சேது சகதியுமான இடத்துல
वो एक कीचड़ और उस खेत में किसान का वो हल जोत रहा था அது எத்தனாவது இடத்துல 12வது ஏற்புட்டி और 12वें उस जोड़े बैल के साथ அந்த 12 ஏர் உழுறாங்க வயல்ல वहाँ पर 12 जोड़े बैल है அதுல 12வது ஏர் பிடிச்சு உழுதுட்டு இருக்கான் और आखिरी जो 12वां जोड़ बैल का जोड़ी इसके साथ वो हल जोत रहा है பாருங்க ஓட்டத்துல 12 பேர் ஓடுனாங்கன்னா ஒலிம்பிக்ல अगर दौड़ में 12 जन दौड़ते हैं तो யார் மேல எல்லாரும் கண் படும் सबका नजर किस पर आता है யார் முதல்ல வராங்களோ அவங்க மேல தான் கண் படும் जो सबसे पहले जीतता है उसी पर नजर होगा அங்க பாருங்க தேவனுடைய கண் யார் மேல படுது வருது लेकिन परमेश्वर का नजर किस पर जाता है 12வது ஏர் பூட்டி வருதுல जो 12वां बैल जोड़े के साथ है 1வது ஏர் பூட்டி ஒரு மேல தேவனுடைய கண் படல पहले स्थान वाले के पास नहीं था சேரு சகதிமா இருக்கிற எலிசா மேல தேவனுடைய கண் वो பட்டுச்சு कीचड़ और उस मिट्टी से लिपटा हुआ मनुष्य एलीशा பாருங்க ஈசாய் மகன் சாமுவேல் அபிஷேகம் பண்ண வரும்போது ராஜாவாக ईसा के बेटे जब सैमुएल आशीर्वाद देने आते हैं பாருங்க அவருடைய சாமுவேல் கண் யார் மேல பட்டுச்சு सैमुएल का नजर किस पर आया அந்த மூத்த மகன் எலியாப் மேல பட்டுச்சு बड़े बेटे एलियाब के ऊपर आया ஏன்னா அவன் வாட்ட சட்டமா இருக்கிறான் क्योंकि मनुष्य का डील डौल अच्छा है அழகா இருக்கிறான் वो सुंदर है ஏன்னா சவுல் படையில அவன் ஒரு ராணுவமா இருக்கிறான் क्योंकि साउल की सेना में वो एक योद्धा के रूप में है ஆனா தேவனுடைய கண் யார் மேல பட்டுச்சு பாருங்க लेकिन परमेश्वर का नजर किस पर आया புறக்கணிக்கப்பட்ட एक इनकार किया हुआ ஆத்மமா என்னப்பட்ட जिसे इनकार किया தாய் गया தகப்பனால் கைவிடப்பட்ட माता पिता द्वारा जिसे छोड़ दिया गया காட்டுல இருக்கிற தாவீது மேல தேவனுடைய கண் जंगल में जो घूमने वाले दावीद के ऊपर आया பாருங்க தேவனுடைய கண் எப்படி போகுது பாருங்க परमेश्वर का नजर किस तरह जाता है देखो புறக்கணிக்கப்பட்ட इनकार किया ஆத்மமா என்னப்பட்டவன் நோக்கி போகுது जिसे निंदा किया गया उसकी ओर जाता है இப்போ சேரு சகையல் வீட்டுல எலிசா एलीशा कीचड़ और मिट्टी से लिपटा हुआ है பரலோகம் எலிசாவை பத்தி பேசிட்டு இருக்கு स्वर्ग में जो है एलीशा के बारे में बातचीत हो रही है எலியாவுக்கு அப்புறம் எலிசாவை தெரிந்து கொண்டு एलिया के बाद एलीशा को चुनना है இப்போ எலியா போய் என்ன பண்றான் एलिया जाकर क्या करता है வசனத்திலே படிங்க पहला राजा 19वां अध्याय 19वां वचन அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உனது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான் அவன் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் तब वह वहां से चल दिया और शापात का पुत्र एलीशा उसे मिला जो 12 जोड़ी बैल और अपने आगे किए हुए स्वयं 12वीं के साथ होकर हल जोत रहा था। பாருங்க देखिए இவன் என்ன பண்றான் எலியா வந்து एलिया क्या करता है அவன் மேல இருந்த சால்வையை எடுத்து अपने ऊपर के शॉल को लेकर யார் மேல போடுறான் किसके ऊपर डालता है தன்னுடைய ஸ்தானத்தை யார்கிட்ட கொடுக்கான் अपना स्थान किसे दे रहा है யாரா கொடுப்பாங்க அப்படி किसी को देता है क्या कोई இருக்க ஸ்தானத்தை சால்வை எடுத்து யார் மேல போடுறான் अपने शॉल को लेकर क्या करता है எலிசா மேல போடுறான் वैसे ही एलीशा के ऊपर डालता है அவ்வளவுதான் அதுக்கு என்ன சொல்ல வசனம் படி கீழ उसके बाद वो क्या कहता है அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் உத்தம் செய்ய உத்தரவு கொடும் அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான் அதற்கு அவன் போய் திரும்பி வா நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான் 20 तब वो बैलों को छोड़कर एलिया के पीछे दौड़ा और कहने लगा मुझे अपने माता पिता को चुम्बन दे तब मैं तेरे पीछे चलूंगा। उसने कहा लौट जा मैंने तुझसे क्या किया है। பாருங்க என்ன சொன்னா பாருங்க क्या कहता है எலியாட்ட एलिया के ஒரு पास வார்த்தை சொல்ல சால்வையை போட்டு அவ்வளவுதான் शॉल से ओढ़ दिया நீ என் கூட வா பின் வா அப்படிலாம் சொல்லவே இல்லை मेरे पीछे आ चल कर आ ऐसा कुछ नहीं कहा இவன் பாருங்க எலியாட்ட சொல்றான் एलिया के पास कहता है தகப்பன் என் தாயை முத்தம் கொடுத்து मैं मेरे माता पिता को चूम कर நான் வந்துருந்தேன் அப்படிங்க मैं तेरे पीछे आता हूँ இவன் எலியா சால்வையை போட்டு கிளப்பிட்டான் एलिया शॉल डालकर चला गया எலிசா பாருங்க எலியாவுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான் एलीशा जो है एलिया के पीछे चलने लगा ஒரு கடத்துல என்ன நடந்துச்சு एक जगह पर क्या हुआ தேவன் எலியாட்ட சொல்றாரு परमेश्वर ने एलिया से कहा நீ பெத்தேலுக்கு போ அப்படிங்கிறாரு तू बेतेल को जा என்ன ஆயிடுச்சு क्या हुआ எலிசாட்ட சொல்லலாமா एलीशा से नहीं कहा எலிசா என்ன சொல்றா एलीशा क्या कहता है எலியாவுக்கு பின்னாடியே போறான் वो एलिया के पीछे पीछे चलने लगा ஒரு கடத்துல தேவன் எலியாவை அழைக்க போறாரு एक समय में एलिया को पुकारने ले जाने वाले हैं அங்கே பின்னாடி போறான் वो वहां पर चलता है அடிய வசனம் படிச்சலாம் ஒன்னு ரெண்டு ராஜாக்கள் दूसरा राजा 2:9 படிங்க दूसरा अध्याय 9वां वचन को पढ़िए அவர்கள் அக்கறைக்கப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள்
என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். उसने पार पहुंचने पर एलिया ने एलीशा से कहा, इससे पहले कि मैं तेरे पास से उठा लिया जाऊं, तो कुछ तू चाहे कि मैं तेरे लिए करूं वह मांग। एलीशा ने कहा, तुझ में जो आत्मा है उसका दूना भाग मुझे मिल जाए। நீங்க வீட்ல படிங்க. अगर में इस अध्याय को 2:9 लास्ट வரைக்கும் கடைசி படிங்க. उसमें आखिरी तक पढ़िए, நல்ல இன்ட்ரஸ்டா இருக்கும். बहुत अच्छा कार्य है, ஆத்மீக வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். आपके आत्मिक जीवन के लिए बहुत जरूरी है। பாருங்க, இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறான். एलिया उठा लिया जाने वाला है। எலிசா எலியாட்ட பேசிட்டே வரான். एलिया और एलीशा बातचीत करके ला रहे हैं। நம்ம விட மாட்டோம், நம்ம பின்னாடி தான் வருவோம் அப்படிங்கறான். मैं आपके पीछे पीछे ही आऊंगा, छोड़ूंगा नहीं। பாருங்க, நம்ம தேவன் அழைச்சிட்டாரு. परमेश्वर ने हमें चुन लिया, நீங்க அவர்ட்ட பேசிட்டே இருக்கணும். आप उनसे बातें करते रहिए। எலியா எலிசாவோட சாவே போட்டாச்சு. एलिया ने एलीशा के ऊपर शॉल को डाल दिया। குப்பில வந்து அந்த ஆயில வச்சு ஊத்தல. वो तेल को कुप्पी में रखकर उसके सिर पे नहीं डाला, தன்னுடைய சாலை அப்படியே போட்டான். अपने शॉल को उसके ऊपर डाल दिया। அதே மாதிரி யாசுவ பூமி நம்ம அவருடைய வஸ்திரத்தை மேல வச்சிட்டாரு. परमेश्वर यीशु मसीह ने उनके वस्त्र को हमारे ऊपर पहना दिया। இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறான். अभी एलिया उठा लिया जाएगा। எலிசா பின்னாடி போய் பேசிட்டே போறான், சும்மா இல்ல. एलीशा पीछे ऐसी बातचीत करते ही जा रहा है। எனக்கு நீ உங்களுடைய வரத்தை ரெட்டத்துல தேவன் ஒண்ணா பேசிட்டு வரான் அப்படி. वो आपका दुगना भाग मुझे मिलना चाहिए, ये நிறைய வசனம் பைபிள்ல சொல்லப்படல. बाइबल में बहुत सारे कार्य को लिखा ஆனா है, விடாம எலியா எலிசாவோட பேசிட்டே வரான். लेकिन लगातार एलीशा जो है एलिया से बातचीत कर रहा है। எப்படி எலிசா எலியாவோட பேசிட்டே வந்தானோ, जिस तरह एलीशा एलिया से बातचीत कर रहा அதே है, மாதிரி தேவன் உங்களை அழைச்சிருக்காரு, நம்மள அழைச்சிருக்காரு. परमेश्वर ने आपको चुना है। நீங்க தேவனோட விண்ணப்பத்துல ஜெபத்துல எப்போதும் அவர்ட்ட பேசிட்டே आप இருக்கணும். विनती और प्रार्थनाओं में लगातार प्रभु से बातचीत करते உங்க இதயம் रहिए। எப்போதும் தேவனோட பேசிட்டே உறவுல இருந்துட்டே இருக்கணும். आपका मन हमेशा प्रभु से बातचीत करते रहना चाहिए। பாருங்க, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசிய பிள்ளையா இருந்தாலும் சரி, कितने बड़े भविष्यवक्ता के बच्चे क्यों ना हो, எந்த பிள்ளை தேவனோட உறவு இருக்கணும் அவரோட பேசிட்டாங்களோ, जो परमेश्वर के साथ बातचीत करता रहता அவங்க है, தான் பரலோகத்துக்கு போக முடியும். वही स्वर्ग जाएंगे। தீர்க்கதரிசிய பிள்ளையா இருந்தாலும் சரி, वो भविष्यवक्ता के बच्चे हो, எப்பேற்பட்ட ஊழியக்கார பிள்ளையா இருந்தாலும் சரி, कितने बड़े भविष्यवक्ता के बच्चे हो, அவரோட பிள்ளை தேவனோட உறவு இல்ல அப்படின்னா अगर प्रभु की संगति में नहीं है, பரலோகத்துக்கு நினைச்சு பார்க்க முடியாது. आप स्वर्ग में नहीं जा सकते। பாருங்க, யாரா இருந்தாலும் சரி தேவனோட உறவுல இருக்கணும். நம்ம आप प्रभु की संगति में होना चाहिए। விசுவாசி இன்னைக்கு வந்த விசுவாசி பழைய விசுவாசியா இருந்தாலும் சரி, नया विश्वासी हो या पुराना विश्वासी हो, தேவனோட உறவுல இருந்துட்டே இருக்கணும். वो प्रभु के करीब रहना चाहिए। பாருங்க, அந்த அந்த உள்ளுக்குள்ள அந்த இதயம் பேசிட்டே இருக்கணும் ஆண்டவர்ட்ட. उसका अंदर से मन जो है प्रभु से बातचीत करते रहना இல்ல, நீங்க चाहिए। தேவனோட பேசிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். जब मैं विश्वास करता हूँ कि आप प्रभु से बातचीत நீங்க करते हुए, ஜெபத்துல தேவனோட பேசிக்கிறீங்க, நான் आप रोज விசுவாசிக்கிறேன். प्रार्थना में प्रभु से बातचीत करते हो, நீங்க தூங்கும் போதும், आप सोते நீங்க समय, எழுந்திருக்கும் போதும், आप उठते समय, எப்படி சொல்லிட்டு நீங்க எழுந்திருக்கும் போது நீங்க அவங்க உறவுல இருந்தீங்க அப்படின்னா, अगर उठते सोते समय आप प्रभु की संगति நீங்க में है, எழும்பும் போது அவங்க கூட சேர்ந்து இருப்பார் वो ஆண்டவர். उठते समय आपके साथ उठकर आएंगे, நீங்க படுக்கும் போது உங்க கூட அவர் சேர்ந்து படுக்காரு. वो आप सोते समय आपके साथ जो है रहेंगे, உங்க யோசனையில அவர் கூடவே இருப்பாரு. आपके सोच में वो आपके साथ रहेंगे। நீங்க கல்யாணம் பண்ணிக்கும் பாருங்க, கல்யாணம் பண்ணி ஒரே சரீரமா இருப்பாங்க ஆரம்பத்துல. जब शुरुआत में नया नया शादी होता है तो पति पत्नी एक साथ रहते हैं, கடைசி அப்படியே இருக்கணும். अंत तक ऐसा ही रहना है। அவங்க நினைவுகள் எல்லாம் ஒரே போல இருக்கும். उनका सोच विचार एक समान होना चाहिए। அதே போல நம்முடைய மனவன் அவரு, हमारा दूल्हा है मसीह, நாம அவருடைய மனவாட்டி மனைவியா இருக்கிறோம். हम उनके दुल्हन है, पत्नी है। எப்போதும் அவர் நினைவாகவே இருக்கணும். प्रभु के विचार में आप हमेशा रहना चाहिए। அப்பதான் तभी ही எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது एलिया को जब उठा लिया எப்படி जाएगा, அவன் சொல்ல, நான் எடுத்துக்கும் போது உன் கண்ணு கண்டுச்சுன்னா अगर मैं उठाते समय तेरी आंखों ने मुझे देखा तो அந்த வாரம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் वो அப்படிங்கிறது. दान दुगना रूप में तुझे मिलेगा। நல்லா கவனிங்க, அவன் கவனிக்கல அப்படின்னா अगर तू देखा नहीं मुझे तो இவன் வாழ்க்கை அந்த இடத்துல மரணம் இருக்குன்னு. उसका मरण वहीं पर हो ஏன்னா जाएगा, யோர்தானை கடந்து வரணும். क्योंकि योर्दान को पार करना है। ரெண்டு பேருமே யோர்தானை கடந்து அவங்க வந்துட்டாங்க. எலியா எலிசா வரும்போது एलिया और एलीशा योर्दान को पार करके गए, திரும்ப அதை கடந்து இவன் போகணும் அப்படின்னா दोबारा योर्दान पार करते समय அவன் அதை கண்டா மட்டும்தான் वो उस एलीशा के उस आत्मिक चीज को देखा அந்த तो எலியாவுக்கு இந்த வாரம் இடத்துல எனக்கு கிடைக்கும். उस आत्मिक उस दो गुने भाग को वो पा सकता பாருங்க, है। நீங்க தேவனுடைய தரிசனத்தை கண்டுட்டே இருக்கணும். आज आप प्रभु के दर्शन को देखते रहिए। வேதம் சொல்லி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் வெளியே நாமே விட்டுவிடுவேன். इस अंत के समय में प्रभु कहते हैं कि सभी मांस के वालों के ऊपर मैं अपनी आत्मा को दे அப்புறம் दूंगा। உங்க குமார குமாரத்திகள் என்ன செய்வாங்க? मेरे पुत्र और बेटे बेटियां வரத்தை காண்பாங்க, देखेंगे, தரிசனம் உரைப்பாங்க. भविष्यवाणी பாருங்க, बोलेंगे। தரிசனங்களை நீங்க பாப்பீங்க. आप सब दर्शन देख सकते हैं। பாருங்க, இதை பார்த்ததுனால தான் इस देखने के कारण அவன் அந்த வாஞ்சா இருந்ததுனால தான், वो इतने प्यास में है, इसलिए அந்த தாகத்தோட இருந்ததுனால தான் उस प्यास में रहने के அந்த कारण இரட்டத்தனியான வரம் அவனுக்கு கிடைச்சு. वो दुगना भाग को पाकर எலிசா பாருங்க, சும்மா சாதாரண எலியாக்கு அப்புறம் எலிசா அந்த
एलिया के बाद ऐसे ही एलीशा ने उस काम को नहीं किया। ஆனா இதே எலியாவுக்கு கீழ இருந்த எலிசா பெற்றது போல उस एलिया के नीचे जो एलीशा ने उस बात को लेते समय, எலிசாவுடைய வேலைக்காரன் அதே மாதிரி எலிசா ஸ்தானத்தை பெற முடியல। लेकिन एलीशा का नौकर वही स्थान नहीं ले पाया, ஏன்னா क्योंकि அவன் உலக ஆசையில போயிட்டான்। वो जो है वो दुनिया की आशा में चला गया। ஆனா பாருங்க எலிசா எப்படி விசேஷமா தெரிந்துட்டான் பாருங்க। एलीशा किस तरह एक विशेष गुण के साथ था, தேவனுடைய அழைப்பு எப்படி அப்படினா परमेश्वर का बुलावट कैसे है। சேர் சகதில் நிக்கிற எலிசாவை தூக்குறாரு வெளியே। वो मिट्टी कीचड़ में जो पड़ा हुआ एलीशा को प्रभु उठा रहे हैं, அவருடைய அழைப்பு அப்படிதான் இருக்கும்। उसका बुलावट भी ऐसा ही होगा। அவர் எப்படி புலிகளை ஏழை குப்பையிலிருந்து எளியோடைய புலிகளை எழுப்பி वो जिस तरह कीचड़ और कूड़े में पड़े हुए को उठाकर खड़ा करते हैं, பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் அமர செய்கிறவர்। प्रभु और राजाओं के मध्य में खड़ा करते हैं। பாருங்க இப்போ அவன் என்ன பண்றா எலிசா? अभी एलीशा क्या करता है, தன்னுடைய சட்டையை கிழிச்சு अपने कपड़े को फाड़ कर எலியாவுடைய அந்த வஸ்திரத்தை புச்சாமல் அதை போட்டுட்டான்। उस एलिया के उस कपड़े को लेकर ओढ़ लेता है। அதை கொண்டு எலியாவின் தேவனை சொல்லி அடிக்கிறான் வர வாசம் தரப்படுது। वो नदी में मारता है, एलिया का परमेश्वर का तरह से मारता है, वो दो भाग हो जाता அந்த है। தண்ணீர் உலர்ந்த தரையா மாறுது। वो पानी जो है दो भाग हो जाता है। பாருங்க நம்ம தேவன் என்ன செய்யறாருன்னு आज हमारा परमेश्वर क्या करता है, சோத்து போயிருக்கவங்க जो आलस कर रहे हैं, எல்லாம் படுத்துட்டு இருக்கவங்க जो नींद में है, அவங்களை எழும்ப செய்யறாரு। उन्हें उठाकर खड़ा करते हैं। உதாரணம் வசனம் படிங்க 2 நாளாகமம் दूसरा इतिहास क्रॉनिकल्स, सेकंड क्रॉनिकल्स 20:17 20वां अध्याय 17 वचन 17। இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான்। इस लड़ाई में तुम्हें लड़ना न होगा, हे यहूदा और हे यरूशलेम, डरने रहना और खड़े रहकर यहोवा की ओर से अपना बचाव देखना मत करो, और तुम्हारा मन कच्चा न हो। कल उनका सामना करने को चलना और यहोवा तुम्हारे साथ रहेगा। பாருங்க देखिए, யோசபாத்துக்கு எதிராக பெரிய ஒரு கூட்டம் நிக்கி। योशबात के विरोध में एक बड़ा झुंड खड़ा है, ஆனா இவங்க கண்கள் எங்க இருந்துச்சா? लेकिन योशबात का नजर कहां पर था? 20-12 பட்சி லாஸ்ட் வரை பட்சி நமக்கு தெரியும்। எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான்। उसी में 12वां वचन, दूसरा इतिहास 20वां अध्याय 12 वचन। हे हमारे परमेश्वर, क्या तू उनका न्याय न करेगा? यह जो बड़ी भीड़ हम पर चढ़ाई कर रही है, उसके सामने हमारा तो बस नहीं चलता, और हमें कुछ सोचता नहीं कि क्या करना चाहिए, परंतु हमारी आंखें तेरी ओर लगी है। பாருங்க உங்களுடைய கண்கள் யார் நோக்கி பாக்குது? इसका नजर किसके ऊपर है? தேவன் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டு। परमेश्वर की ओर देख रहा ஏன்னா है, இதுக்கு எதிராக இருக்க படைகள் ஏராளம்। क्योंकि उसके सामने का सेना बहुत बड़ा है। அம்மோன் புத்திரர் மோவாபியர் எல்லாரும் இவருக்கு எதிராக எடுத்து வராங்க। ये मोआबी और अमोनियों सभी जन आ गए। பாருங்க देखिए, தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஜெயத்தை கொடுக்குறாரு। ये परमेश्वर आपको जीत देता है। என்ன வேதம் சொல்லுது, சங்கீதம் சொல்லுது, वचन संगीता में कहते हैं, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், वो सब वहां पर टूट कर बिखर गए, நாங்களோ எழுந்து நிற்கிறோம்। हम उठकर खड़े हो गए। சில ரதங்களை குறித்தும் कुछ रथों के बारे में குதிரை குறித்தும் என்னப்படும் மேன்மை பாராட்டுவார்கள்। और घोड़ों के बारे में तारीफ करते हैं। நாங்களோ எங்கள் தேவனை குறித்தே மேன்மை हम பாராட்டுவோம்। हमारे परमेश्वर की महिमा करते பாருங்க हैं। இவன் கண்ணு தேவன் நோக்கி நினைச்சு பாருங்க। इसका नजर परमेश्वर की ओर था। இவன் விழுந்திருப்பான், தேவன் நிறுத்த வச்சார் பாருங்க। ये गिर जाता था, पर परमेश्वर ने उसे खड़ा किया। யோசுவாவை அப்படிதான் பண்ணாரு பாருங்க। योशुआ को भी प्रभु ने ऐसा ही किया। யோசுவா படையில 32 மரிச்சிட்டாங்க। योशुआ के झुंड में 32 लोग मर गए। எதிரி படை ஜெயிச்சு। वो विरोधी जीत रहे हैं। பாருங்க அப்ப மோகம் போய் விழுந்து கிடக்கான்। हाँ, मोआबी ने आकर रुके हैं। தேவன் சத்தம் கொடுக்கிறாரு, परमेश्वर को वो आवाज देता है। யோசுவாவே எழுந்திரு, परमेश्वर ने योशुआ को आवाज दी, இன்னைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு, आज तू अपने आप को पवित्र बना, நாளைக்கு நான் பெரிய அற்புதத்தை செய்வேன் कल அப்படிங்கிறாரு। मैं बड़ा काम करूंगा। இன்னைக்கு ஒரு போய் படுத்துறலாம், படுத்தலாமே இருக்கலாம், आज हम शायद नींद में होंगे, சோர்வான நிலைமை இருக்கலாம், आलस करते होंगे, ஆனா தேவனுடைய ஆவிகள் வரும்போது எழுந்திருப்பீங்க। लेकिन प्रभु का आत्मा जब आएगा तो तब खड़े हो நம்ம जाओगे। சோர்ந்து எழுந்திருக்க முடியாத
இந்த வார்த்தை உங்க மத்தியில வருது. प्रभु का आत्मा जब आता है तो आपके आलस से वो आपको उठा அப்படி लेता है। தேவன் எழுப்ப பண்ணுகிற தேவன் वो அவரு. हमको उठा के खड़ा करने वाला प्रभु है। நாம் மடிந்து போவதுக்காக நம்ம தெரிந்து கொள்ளல. हमें नाश होने के लिए नहीं बुलाया। யோசேப்பு படுத்திருந்தான் योसेफ सो रहा था, சிறைச்சாலையில. वो जेल खाने में सो रहा ஏன்னா था। அவனுடைய சொப்பனம் வந்து அவனுடைய சொப்பனத்தை காண்பிச்சு परमेश्वर उसे स्वप्न दिखाकर 17 வயசுல வந்துச்சு. 17 साल में स्वप्न देखा। 13 வருஷம் கடந்து போய் அதுக்கு இடையில எத்தனையோ அவனுடைய வாழ்க்கையில புயல் அடிச்சிச்சு. उसके जीवन में कितना उस 13 साल में बहुत सारी परेशानियां आई। அந்த கனவு நிறைவேறதுக்கு முன்பாகவே वो सपना पूरा होते पहले ஏராளமான பிரச்சனையை அவன் பார்த்துட்டான். बहुत विपत्तियों को उसने झेला। அவனுடைய சொந்த சகோதரர் புள்ளியை தள்ளுறாங்க. अपने स्वयं के भाई उसे गड्ढे में डाल அவனை दिए, எகிப்துல வித்துட்டாங்க. उसे मिस्र में बेच डाला। அந்த போனா போத்திபார் மனைவி மேல ஒரு அபாண்ட பழி போட்டா. तो पोतीफार की पत्नी ने उस पर दोष लगा दिया। இப்ப சிறைச்சாலையில இருக்கிறான். अभी जेल खाने में है। சிறைச்சாலை வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது. जेल खाने का जीवन कठिन होता है। ஒரு நாள் முன்னாடி கூட ஏர்போர்ட்ல இருக்கும்போது 2 दिन पहले मैं एयरपोर्ट गया था। ஒரு பையன் அந்த போட்ட ட்ரெஸ்ஸோட துபாயில வந்தான். एक उस कपड़े को पहनकर वो दुबई से एक लड़का आया, வாலிபன் एक जवान लड़का। அந்த ஈரான் மேல அந்த ஈரான் அந்த சண்டாளத்துல குண்டு படுறது வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுருக்கான். वो उस लड़के ने क्या किया, उस ईरान के लड़ाई को लेकर इंस्टाग्राम में डाल दिया। யூபிகார பையன் அந்த பையன் यूपी का लड़का துபாயில है, வேலைக்கு போயிருந்தான். दुबई में नौकरी के लिए गया அவன் था, நல்லா குண்டா இருந்தான். अच्छा तगड़ा था। இப்போ என்ன ஆயிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. वो इंस्टाग्राम के वीडियो को देखकर पुलिस ने उसे पकड़ लिया। பிடிச்சி यूएई உடைய சிறைச்சாலை ரொம்ப பயங்கரமா இருக்கும். எகிப்து ஜமீதா எல்லாம் ஒரே போல தான். ये वहाँ यूएई के उस जेल खाना बहुत ही कठोर அந்த होता है। கண்டெல்லாம் கொடுமையா இருக்கும். वहाँ का पनिशमेंट भी बहुत खतरनाक होता எல்லா है। உடம்பையும் எடுத்துச்சு उसे कपड़ों को, போலீஸ்குள்ள ட்ரெஸ் அந்த சிறைச்சாலை ட்ரெஸ் கொடுத்தாங்க அவனுக்கு. उसे जेल कैदी का जो वस्त्र पहना दिया, அவன் உள்ள போய் போட்டாங்க ஜெயில்ல. उसे जेल में डाल दिया। இருள் अंधकार में சூரியனை பார்க்க முடியாது. सूर्य नहीं दिखेगा, சந்திரனை பார்க்க முடியாது. चांद नहीं दिखेगा, வெளிச்சமே கிடைக்காது. वहाँ उजाला ही नहीं होगा, ராத்திரி என்ன பகல் எதுன்னு தெரியாது. रात कौन सा दिन कौन सा समझ नहीं எல்லாமே आएगा। வாங்கி விட்டுருவாங்க. सब उतार कर जो है उनके कपड़े மணி पहनाने என்னன்னே के தெரியாது. समय नहीं पता என்ன चलेगा, கிளம்புனே தெரியாது. कौन सा बात चल रहा नहीं पता चलेगा। பையன் உள்ள படுத்துட்டே அழுதே இருக்கான். वो अंदर बैठ कर रो रहा है। என்னைக்கு இந்த எத்தனை நாள் ஆயிடுச்சு எத்தனை மாசம் ஆயிடுச்சு தெரியாது. कितने दिन बीत गए, कितने महीने बीत गए नहीं पता। அவனுக்கு அங்கேயே தான் எல்லாம் பண்ணிக்கணும். वही अंदर ही सब उसे काम करना होगा। இவன் பிழைப்பானா அவனுக்கு தெரியாது. वो बचेगा नहीं அந்த पता। 3 மாசம் கழிச்சு लेकिन 3 महीने बाद அவனை வெளியே விட்டாங்க. उसे बहुत ही बदतर है। உள்ள இன்னைக்கு சுவாசிக்கிற காத்து கூட நல்லா சுவாசிக்க முடியாது. आप जो सांस लेते हैं वो सांस भी वहाँ पर अच्छा नहीं பாருங்க मिलेगा। யோசிச்சு 13 வருஷம் அவன் பாருங்க 3 எத்தனை வருஷம் உள்ள இருந்தானா यूसुफ कितने साल जेल खाने में எப்படி था। எப்படி அந்த காத்து சுவாசிக்க முடிஞ்சிருக்காது அவனால. वो अच्छे श्वास को भी, हवा को भी श्वास नहीं ले पाता था। தேவன் அவன் கூட இருக்கிறாரு. लेकिन परमेश्वर उसके साथ है। படுத்துறானே ये सोया है, காலையில கட்டுறான். वहाँ जेल खाना யோசேப்பு எழுந்திரு அப்படிங்கிறான். यूसुफ उठ जा। நல்லா கவனிங்க. अच्छी तरह देखिए, இவன் உள்ள இவனுக்கு கட்டறதுக்குள்ள என்ன எண்ணம் வந்திருக்கும். ये टकराते उसे क्या पता होगा। இப்போ இது வேற எதுவும் என் மேல பழி போடாம தெரியா நினைச்சிட்டு இருப்பான். वो दूसरा कुछ इल्जाम मेरे ऊपर डालने वाले हैं क्या। ஆனா எழுந்திருக்கான். लेकिन ये उठता है, துறக்குறான். दरवाजा दिख रहा, உன்னை பார்வோன் அழைக்கிறாரு அப்படின்னு. तुझे राजा फारून जो है बुला रहा है। பாருங்க பார்வோன் முன்னாடி போய் நிக்கிறான். फारून राजा के सामने खड़ा है। பார்வோன் கேக்குறான். फारून पूछता நீ है, சொப்பனத்துல அர்த்தம் சொல்லுவானே கேள்விப்பட்டேன் हमने அப்படின்னு. सुना है कि तू सब सभी स्वप्नों का अर्थ बताता ஆனா है। யோசிப்பு என்ன சொன்னா தெரியுமா? लेकिन यूसुफ ने क्या कहा, சொப்பனத்துக்கு அர்த்தம் நான் சொல்றது இல்ல. स्वप्न का अर्थ मैं नहीं बताता, தேவன் சொல்லுறாரு. प्रभु बताते हैं। நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி. मैं नहीं करके उसने कहा। தியானிக்கும் போது பார்த்தது. वो कल ध्यान करते उस वचन को देखे, ஆதியாகமம் 14:15 படிங்க. சாரி ஆதியாகமம் 41:15. उत्पत्ति का पुस्तक 41 में 15, जेनेसिस 41:15। பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். फिरौन ने यूसुफ से कहा, मैंने एक स्वप्न देखा है और उसके फल का बताने वाला कोई भी नहीं, और मैंने तेरे विषय में सुना है कि तू स्वप्न सुनते ही उसका फल बता सकता है। यूसुफ ने फिरौन से कहा, मैं तो कुछ नहीं जानता, पर परमेश्वर ही फिरौन के लिए शुभ वचन देगा। அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்றான். பாருங்க என்ன சொல்றா பாருங்க. क्या कहता है, யோசேப்பு பார்வோனை நோக்கி என்ன சொல்றான்? यूसुफ ने फारून को देखकर क्या कहा, நான் அல்ல, मैं नहीं, தேவனே விளக்கம் சொல்லுகிறார் அப்படின்னு. परमेश्वर ही शुभ वचन देंगे। தன்னை மேன்மைப்படுத்தல பாருங்க. उसने अपने आप को बड़ा नहीं किया, தேவனை உயர்த்துகிறார்.
உயர்த்துறாங்க. वो परमेश्वर को ऊंचा कर रहा है। ஆனா இந்த சாய் இந்த சுபாவம் நமக்கு வேணும். ये गुण हमें चाहिए। எப்பேற்பட்ட உயர்வு வந்தாலும் சரி कितना भी बड़ा தேவனை உயர்த்தணும். हमें परमेश्वर को ऊपर ऊंचा करना है। பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்தாங்க. आज हमारे बच्चों ने अच्छा मार्क्स लिया। தேவன் இந்த மார்க் எடுத்து உதவியா சொல்றாங்க. प्रभु ने मदद की करके हम बोलते हैं। தேவனை உயர்த்தும் போது प्रभु को ऊंचा करते அடுத்த समय இன்னும் விட அதிகமா மார்க் எடுக்க போறாரு. वो अगली बार और अच्छा हमें ऊंचा करेंगे। தேவனை உயர்த்த परमेश्वर को जितना ऊंचा ऊंचा आप ले அவரை जाओगे உயர்த்துவார் அவரு. वो आपको भी ऊपर ले जाएंगे। சத்துரு தான் நிச்சயமா शत्रु क्या करता है? அவன் வீழ்த்தறிக்க பாப்பான். वो आपको गिराना चाहता है। பூமியில உங்களோட பேர் இல்லாதபடி ஆக்க वो பாப்பான். चाहता है कि आप पृथ्वी से नाश हो जाए ஆனா करते हैं। தேவன் அப்படி கிடையாது. लेकिन प्रभु ऐसे नहीं உங்க है। பேரை உயர்த்த பாக்குறாரு. आपके नाम को ऊंचा करना चाहते உதாரணத்துக்கு हैं। முதல்ல விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா आप தெரியும் உங்களுக்கு. देखा है कि उस कार्य को देखिए। முதல்ல ரெட்டு உடுத்தி எங்க இருக்கா சாம்பல உட்கார்ந்துறா. वो उस टाट के कपड़े को पहनकर राख पर बैठा है। ஆனா ஆமான் வந்து அரண்மனை வாசல்ல வந்து நிக்கிறான். लेकिन वो आमान जो है राजमहल में खड़ा है। என்ன நினைக்கிறாங்க? क्या सोचता है? மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணிட்டான். मैं मुर्देगाई का एक फांसी का फंदा तैयार कर இவனை दिया। எப்படி தூக்கு போடலாம் அப்படினு. इसे कैसे मरवा डालूं? இவன் யூத இனத்துக்கு முன்பாக எல்லாரும் முன்பாக தூக்குல போடலாம் सभी அப்படினு. यहूदियों के सामने इसे फांसी पे लटका दूं। இவன் அப்படி ஒவ்வொரு இவனுக்குள்ள ஒவ்வொரு எண்ணமும் ஓடுது. वो हामान के मन में एक ही गलत विचार आ रहा இவன் है। எப்படிலாம் பழி வாங்கலாம் அப்படினு. इससे कैसे उसे बदला लेकर ஆனா के। எப்போ மொர்தெகாய் ரெட்டு உடுத்தி உட்கார்ந்தானோ लेकिन जब मुर्देगाई उपवास में बैठ गया, தேவன் அவரு ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்தாரு. परमेश्वर ने राजा की नींद को उठा दिया। பாருங்க எப்படி யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போது எப்படி பார்வோனுடைய உறக்கத்தை ஆண்டவர் நிப்பாட்டினாரோ. जिस तरह यूसुफ जेल में था तो परमेश्वर ने फारून की नींद को उठा दिया। ஏன்னா யோசேப்பு உயர்த்துவதற்காக என்னெல்லாம் செய்வார் ஆண்டவர். परमेश्वर यूसुफ को उठाने के लिए कुछ भी करेंगे। தேவனுடைய பிள்ளையை உயர்த்துவதற்கு தேவன் எப்படிப்பட்டவரா இறங்குவார். देखिए परमेश्वर किस तरह हमें ऊंचा करने के लिए कहां तक उतर அந்த जाते யோசேப்பு हैं। உயர்த்துவதற்காக பார்வோனுடைய தூக்கத்தை கெடுத்தார் ஆண்டவர். यूसुफ को उठाने के लिए फिरौन का नींद को खराब कर दिया। மொர்தெகாய் உயர்த்துவதற்காக அங்க ராஜாவுடைய தூக்கத்தை எடுத்தார். अभी मुर्देगाई को उठाने के लिए वहां के राजा का नींद खराब कर दिया। ஒரு தூக்கம் இல்ல. उसे नींद नहीं आ அவன் रहा। கையில எடுத்துவாங்க அப்படிங்கிறான். वो बोलते हैं उस पुस्तक को लेकर आओ। படிக்கிறான். उसे देखते हैं। மொர்தெகாய் ஒரு காரியம் செஞ்சிருக்கான். इसमें मुर्देगाई ने एक भलाई की थी। இவனுக்கு ஏதாவது நன்மை செய்யப்பட்டான்னு கேக்குறான். और राजा पूछता है इस मुर्देगाई को बदले में कुछ दिया था? இல்லங்கறாங்க. नहीं बोला। இப்ப பாருங்க இவனுக்குள்ள ராஜாவுக்கு ஒரு எண்ணம் ஓடுது. राजा के मन में एक विचार आता है, மொர்தெகாய் எப்படி உயர்த்தலாம்? मुर्देगाई को किस तरह सम्मानित இவனை எப்படி ஆசீர்வதிக்கலாம்? किस तरह आशीर्वादित करे, இவனை எப்படி மேன்மைப்படுத்தலாம்? इसे किस तरह महिमा करे, இவனை எப்படி கனப்படுத்தலாம்? इसे किस तरह सम्मान दे। இது யாருக்கு ஓடிடுது? ये विचार किसके मन में है? அந்த ராஜாவுக்கு उस ஓடிடுது. राजा के मन में है। ஆனா வெளிய நிக்கிற ஆமானுக்கு என்ன ஓடிடுது? लेकिन बाहर जो आमान है उसके मन में क्या है? இவனை எப்படி தூக்குல போடலாம்? इसे किस तरह फांसी लटकाओ, இவனுடைய கண்ணை கட்டி தூக்குல போடலாமா? इसे आंख बांध कर फांसी में लटकाओ, இல்ல எல்லாரும் பாக்குற விதமா யூதர்கள் பாக்குற விதமா போடலாமா? या सभी लोगों के सामने, यहूदियों के सामने इसे फांसी दूं क्या? ஆமான் இப்படி உனக்குள்ள சிந்திச்சிட்டு இருக்கான். आमान एक गलत विचार में सोच பாருங்க लिया। ஆமானுடைய திட்டம் நிறைவேறிச்சா? आमान का विचार पूरा हुआ क्या? ராஜாவுடைய திட்டம் நிறைவேறிச்சா? क्या राजा का विचार पूरा हुआ? பாருங்க ராஜாவுடைய திட்டம் நிறைவேறிச்சு. राजा का विचार पूरा हुआ। ராஜாவை கூப்பிடுறான் ஆமான. राजा हामान को बुलाता है। இதே போல பாருங்க எப்படி ராஜாவுடைய திட்டம் நிறைவேறிச்சோ किस तरह राजा का वो विचार, அதே போல உங்களுக்கு குறித்து பிசாசு ஒரு திட்டம் போடுறான். उसी तरह शैतान भी कुछ विचार करता है आपके எப்படி लिए। ஆமான் திட்டம் போடுறான் அதே போல பிசாசு உங்களுக்கு திட்டம் போடுறான். हामान जिस तरह विचार करता है, शैतान भी आपके लिए कुछ योजना உங்களை बनाता है அழிச்சிடலாம். कि आपको नाश कर உங்களை दे, அவமானப்படுத்திடலாம். आपको बदनाम कर உங்க दे, பேர் இந்த பூமியில இல்லாதபடி அழிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கான். आपका नाम इस पृथ्वी से मिटा डाले, ऐसा सोचता ஆனா है। தேவன் நம்மை உண்டாக்கிய தேவன் நினைச்சிட்டு இருக்காரு. लेकिन हमें बनाने वाला இந்த परमेश्वर, பூமியில ராஜாக்களா வாழணும். हम राजाओं की तरह जिए, நீதிமானா இருக்கணும். नीतिमान की तरह जिए। என்னுடைய பிள்ளையா இருக்கணும். मेरे बच्चे हैं ये, பரிசுத்த ஜாதியா இருக்கணும். पवित्र जाति है ये, பரலோக வாசியா இருக்கணும். ये स्वर्ग के वासी है। அநேகருக்கு ரட்சிப்பா நீங்க இருக்கணும்னு சொல்லி बहुतों के लिए उद्धार का कारण होना चाहिए உங்களை आपको। எப்படிலாம் உயர்த்தலாம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. प्रभु ये सब कार्य सोच रहे हैं உங்களை आपके। உயர்த்தும்படியாக அவர் நினைச்சிட்டு இருக்காரு. प्रभु चाहते हैं कि वो आपको ऊंचे पद पर நீங்க என்ன लाए। தேவனை நினைக்காம இருக்கலாம். आप सोचे ना सोचे, ஆனா அவர் உங்களை நினைச்சிட்டே இருக்காரு. लेकिन प्रभु आप पर सोच लगाता என் है। பிள்ளை எப்படியா உருவாக்கலாம். मेरे बच्चे को किस तरह बनाओ, தப்புனாலும் திருப்பி அவர் சேர்த்து கொள்றாரு. गलती करे तो भी करीब ले लेते இந்த வழியில हैं। என் பிள்ளைய வழிநடத்தினா பரவராஜ் வந்து பிரவேசிப்பா. ऐसा अगर मैं उसे चलाऊं तो स्वर्ग लोक पहुंच जाएगा। எத்தனை இடுக்கணும் வந்தாலும் அது உங்களுக்கு பாதுகாக்கிறாரு. हर एक कठिनाई में वो हमें बचाता है। நீங்க அழிஞ்சு போயிடக்கூடாது பாதுகாக்கிறாரு ஒவ்வொரு वो நாளும். हम नाश ना होकर के हर समय सुरक्षित रखते உங்களுக்கு हैं। நேர்ந்த விபத்து எத்தனையோ பேருக்கு நடந்து அவங்க மறிச்சிட்டாங்க. कितने लोगों पर विपत्ति आकर वो नाश हो गए, ஆனா நமக்கு நேர்ந்த விபத்துல நம்ம ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. लेकिन हर एक विपत्ति से प्रभु हमें बचा रहा है। நம்ம கூட
பிறந்து வளர்ந்து எத்தனையோ நம்ம கூட இருந்தவங்க எத்தனையோ பாத்தீங்கன்னா हमारे साथ आए गए कितने लोग आज नहीं வியாதி हैं, நிமித்தம் बीमारियों के कारण, பலவீனத்தின் நிமித்தம் कमजोरियों के कारण மரிச்சிட்டாங்க. गुजर गए। அன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா लेकिन आज आप जीवित हैं तो, நீங்க ஜீவனோடு நீங்க வார்த்தை கேட்டு இருக்கீங்க அப்படின்னா आप अगर परमेश्वर के वचन को सुन रहे हैं உங்க तो மேல தேவனுடைய கிருபை இருக்கு. आपके ऊपर परमेश्वर का अनुग्रह பாருங்க, है। யோசேப்பு எப்படி எத்தனையோ அடிமையா போனாங்க ஒரு நேரத்துல. यूसुफ के साथ कितने लोग गुलामी में गए அடிமை होंगे, போயிட்டாங்க. वो नाश हो गए, ஆனா யோசேப்பு பாருங்க அந்த தேசத்துக்கு அதிபதியா மாறிட்டான். लेकिन यूसुफ उस जगह का प्रधानमंत्री बन गया। பாருங்க மொர்தெகாய் அழிவு சபத்துக்கு வந்துட்டான். मोर्देकाई उस नाश மரணத்துக்கு வந்துட்டான். मरण के करीब आ गया। ராஜா கண்ணுல தயவு இல்லைன்னா அங்க மொர்தெகாயை தூக்கில போட்டுருவாங்க. राजा के मन में अगर दया नहीं आती तो मोर्देकाई उस दिन फांसी में लटकाया जाता। இப்படி சூழல் நிக்கிறா பாருங்க மொர்தெகாய். कैसे स्थान पर खड़ा है देखिए, ஆனா தேவனை நோக்கி கதறனா பாருங்க. लेकिन प्रभु को देखकर वो पुकारता எஸ்தர் है। நோக்கி சொல்றான், एस्तर को देखकर कहता है, நீ இல்லனா இன்னொரு ஆள அந்த நினைப்பாரு. तू नहीं तो प्रभु किसी और को खड़ा कर देगा। பாருங்க ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னா நான் எஸ்தரால இருக்க முடியல. उस बात को सुनने के बाद एस्तर बैठी नहीं। நான் மரித்தாலும் பரவாயில்லை எந்திரிச்சு போயிட்டா ராஜா முன்னாடி. मैं मर भी जाऊं तो चलेगा, राजा के सम्मुख பாருங்க चलेंगे। ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கணும் நம்ம. हम राजा के सामने जाके खड़ा होना है, ஏன்னா எலியா எப்போதும் பாருங்க ராஜா கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவன். क्योंकि एलिया जो है हमेशा प्रभु के सामने रुकने वाला एक जन எலியா है। சொன்னாலே அவன் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவன் அர்த்தம். एलिया का मतलब प्रभु के सामने रुकने वाला एक जन। அவன் பாருங்க கர்த்தருக்கு முன்பாக நின்னு ஒரு வைராக்கியமா பேச முடியவன். वो प्रभु के सामने खड़े रहकर बोलने वाला एक जन है। ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சு? एक समय में क्या हुआ, எசேபேல் சொல்லிட்டா, इसेबेल ने कहा, நீ எப்படி 409 பாகாதீசை கொண்டு போட்டாயோ तूने किस तरह 450 बागाल के भविष्यवक्ताओं को मार डाला, அதே மாதிரி நாளைய தினம் நான் உனக்கு செய்வேன்னு சொன்னான். कल के दिन मैं तेरा भी हालत ऐसा ही करूंगी। மறுநாள் சொன்னா அப்படி மறுநாள் ஆகும் அப்படி சொன்னா. अगला दिन कर ஆனா இவன் போய் இதுல இன்னும் சுரேஷிலே உட்கார்ந்துட்டான். ये जाकर उस जाओ के पेड़ के नीचे बैठ गया। படுத்துட்டா போய். वो वहां पर जाकर सो गया, பாருங்க இவன் படுத்துக்கு ஆண்டவர் தெந்துல எழுந்து நிக்கணும் அவன். पर वो उससे प्रभु ने सोने के लिए नहीं, खड़े रहने के लिए कहा था। அவன் எசேபேல் சொன்னது மறுநாள் சொன்னா. इसेबेल ने अगला दिन कहा था। மறுநாள் போய் மறுநாள் 39 நாள் ஆயி 40 நாள் ஆயிடுச்சு. वो ऐसे बीतते बीतते 40 दिन हो गया। எலியா ஒண்ணும் புரியல. एलिया को समझा। அவன் மறுநாள் கொல்லவரன்னு சொன்னான். इजेबेल ने कहा था कि अगले दिन मार डालूंगी, ஆனா 39 நாள் எலியா உயிரோட தான் இருக்கான். लेकिन 39 डे एलिया जिंदा ही है। தேவ தூதரை அனுப்புறார் अभी எலியாவை. परमेश्वर ने दूत को भेजता है நீ एलिया போய் के நீ पास। பர்வதத்துல போய் நின்னு उस அப்படினு. पहाड़ पर जाकर मैं तू खड़े हो जा। பாருங்க இவன் கர்த்தருடைய பர்வதத்துல நிக்கிற எலியா. एलिया परमेश्वर की चट्टान पर खड़ा है। முதல்ல பிரகாசிக்கா ஜெபத்துல விட்டு பரிசுத்தத்துல. आप पवित्रता में और प्रार्थना में चमकते होंगे। ஒரு நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம் நம்ம. आज शायद आलस करते होंगे। இந்த பழைய அபிஷேகத்தை பெறும்படியாக उस पुराने सामर्थ को पाने के लिए, எப்படி எலியா சோர்ந்து போய் எசேபேல் பயந்து படுத்துனானோ. जिस तरह एलिया जो है वो आलस कर उस पेड़ के नीचे सोया था, தேவதூதர் அனுப்பி அவனை என்ன பண்ணாரு? அவனை எழுப்ப வச்சாரு. परमेश्वर ने देवदूत को भेजकर उसे उठाया। என்ன சொன்னாரு? क्या कहा, நீ போய் तू जाकर। அவன் என்ன சொல்லிருக்கான்? நான் அந்த நான் போதும் வாழ்ந்தது போதும் அப்படிங்கிறான். एलिया कहता मेरा जीना बस हो गया, நீ எடுத்துக்கணும். आप मुझे मार डाले। ஆனா ஆண்டவர் எடுத்துட்டு வராரு. लेकिन प्रभु ऐसा लेंगे क्या, அவர் என்ன சொன்னாரு? वो क्या कहते हैं, படிங்க 1 ராஜாக்கள் पहला राजा 19 படிங்க. 19वां अध्याय 16 वचन को पढ़िए। பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபில் மெகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. और इस्राएल का राजा होने को निम्शी के पोते यहू का और अपने स्थान पर नबी होने के लिए आबेल महोला के शापात के पुत्र एलीशा का अभिषेक करना। பாருங்க இப்ப 2 ராஜாக்களை என்ன சொல்றாரு? 2 राजा उठा, அபிஷேகம் சொல்றாரு. उन्हें अभिषेक कर ஆனா என்ன சொல்றாரு இவரு? लेकिन क्या करता है, முதல்ல என்ன சொன்னாரு? पहला क्या कहा, படிங்க சார் தமிழ் மட்டும். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி ஆபில் மெகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆனா முதல்ல சொல்றது ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. पहला राजा को अभिषेक करने कहा। ஆனா எலியா எங்க போயிட்டான்டா? एलिया किधर चला गया, எலிசாவை அபிஷேகம் பண்ண போயிட்டான். एलीशा को अभिषेक करने चला गया தன் ஸ்தானத்துல. अपने स्थान पर। யார் சொந்த முடிச்சுட்டல? உன் ஸ்தானத்துல கொடுக்கல. ஆபில் மெகோலா எலிசாவை உன் ஸ்தானத்தில் எலிசாவை இந்தியில अपने स्थान पर।
பாருங்க எலிசாவை யார் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்றாரு ஆண்டவர்? एलीशा को किसके स्थान पर अभिषेक करने உன் का है? ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு. अपने स्थान पर, एलिया के स्थान पर अभिषेक करने का है। பாருங்க எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் பாருங்க वो அவங்க किस மேல. तरह का अभिषेक है देखिए। எலியா கூட அந்த அக்கி அந்த அபிஷேகம் அப்படியே ரெட்டத்தனையா வரப்போகுது. वो एलीशा के ऊपर दुगने रूप में वो अभिषेक उतरने वाला है। பாருங்க देखिए தேவன் என்ன சொல்றாரு நமக்கு? हमें परमेश्वर क्या कहते இந்த हैं? வார்த்தை திருப்பி படிங்க சார். எபேசியர் 5:14 படிங்க. इफिसियन का 5वां अध्याय 4वां पद 14 ना 5:14. 5:14 इफिसियन 5वां अध्याय 14 वचन। ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க நம்ம எழுந்தாதான் हम उठेंगे तो ही 14 इस कारण वो कहता है, हे सोने वाले जाग और मुर्दों में से जी उठ, तो मसीह की ज्योति तुझ पर चमकेगी। பாருங்க देखिए தேவன் எப்படி தந்துக்கிறார் பாருங்க. परमेश्वर कैसे चुनता है இந்த देखिए। இடத்துல நீ பாத்தீங்கன்னா தெரியும். यहाँ देखेंगे तो கிதியோன் பயந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கான். गिदियोन डर कर जी रहा है। இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த न्यायத்தில் ஆளுங்க न्यायों का पुस्तक 6वां अध्याय जजेस 6 चैप्टर दूसरा वचन। மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள்। और मिदानी इस्राएलियों पर प्रबल हो गए। मिदानियों ने डर के मारे इस्राएलियों ने पहाड़ों के गहरे खंडों और गुफाओं और किलों को अपने निवास बना लिया। பாருங்க கிதியோன் பாருங்க உட்கார்ந்துட்டான் பயந்து போய். गिदियोन वहां डर कर बैठा है। யாருக்காக? किसके लिए? மீதியானியரை பார்த்து. मिदानियों को देखकर இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் இருக்காங்க. इस्राएलियों के लोग उनसे डर कर बैठे हैं। ஆனா பாருங்க தேவன் இறங்கி வர வானத்துக்கு பூமி உண்டாக்கிய தேவன் जिसने आकाश और पृथ्वी बनाया वो परमेश्वर கிதியோனை எழுப்பும்படியாக गिदियोन को खड़ा करने के அவர் लिए இறங்கி வரார் பாருங்க. मसीह उतर कर आए। பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. ये शूरमा करके कहा है। இவன் எப்ப எழுந்து நின்னானோ ये जब खड़ा होता है மீதியானியர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. मिद्यानी लोग डरने பாருங்க लगे। சத்துருக்கு முன்னாடி எழுந்து நிக்கும் போது சத்துரு பயப்படுவான். शत्रु के सामने जब आप खड़े रहोगे वो शत्रु डरेगा। கோலியாத் 40 நாளா என்ன பண்றான்? गोलियत 40 दिन जो है ललकार रहा है। இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் தேவனை நிந்தித்துட்டு இருக்கான். इस्राएली लोगों और इस्राएल के खुदा को निंदा कर रहा है। யாரும் முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. कोई सामने नहीं आ रहा। சவுல் வந்து நிக்கல. सौल नहीं खड़ा சவுல் था। படுத்தலை படுத்தலை. वो सौल करीब में जाकर वहां जाकर सो गया। இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் இருக்காங்க. इस्राएली के लोग डर के बैठे ஆனா हैं। பாருங்க தாவீது ஒரு மனுஷன் போய் நிக்காம நிக்காம लेकिन दावीद वहां पर विरोध उनके सामने खड़ा हो गया। நான் பாருங்க நிக்கிறது ரொம்ப முக்கியம். खड़ा रहना बहुत जरूरी है। அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். वो सब उठकर गिर गए। நாம எழுந்து நிக்கிறோம் हम நேரத்தில். उठकर खड़े होंगे। நம்மை நம்ம முறிந்து விழும்படி அவர் தந்துள்ளல. हमें गिरने के लिए प्रभु ने नहीं चुना। தாவீது எப்ப போய் கோலியாத் முன்னாடி நின்னானோ போய் जब दावीद जाकर गोलियत के सामने खड़ा हो गया கோலியாத்துடைய வீழ்ச்சி உண்டாயிற்று. तभी गोलियत गिरने लग गया। பாருங்க நம்ம எழுந்து நிக்கிறது ரொம்ப முக்கியம். हम उठकर खड़ा रहना पक्का जरूरी है। நம்ம தேவன் தந்துள்ளல. सोने के लिए प्रभु ने नहीं बुलाया। ஜெபத்துல எழுந்து हम நிக்கணும். प्रार्थना में खड़ा रहना है। விசுவாசத்துல எழுந்து நிக்கணும். विश्वास में खड़ा रहना है। பரிசுத்தத்துல எழுந்து நிக்கணும். पवित्रता में खड़ा रहना है। அழைப்புல எழுந்து நிக்கணும் நம்ம. उनके बुलाए हुए बुलावट में खड़ा रहना है। தேவன் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वादित करे। हालेलुया। एक प्रार्थना विनती है। भाई पीटर ब्रदर थाना से आते थे। वो बीमार है बहुत। वो 2-3 बार एडमिट हो गए, आईसीयू में रखा है। तो उनके लिए खासकर आप प्रार्थना में रखिए। आपके रोज की प्रार्थना में पीटर ब्रदर थाना से जो आते हैं उनके लिए आप प्रार्थना में जरूर रखिए। और मंगलवार को चर्च में ऑनलाइन प्रेयर मीटिंग होगा। 5 बजे शुरू होगा। और फ्राइडे को शुक्रवार के दिन उपवास प्रार्थना होगा। वो भी चर्च में और ऑनलाइन दोनों चलता है। 5 बजे शुरू होता है। आप लोग उसमें भाग ले लीजिए। अगले संडे से जो है बच्चों के लिए संडे स्कूल शुरू हो जाएगा चर्च होने के बाद।
तो सब लोग अपने बच्चों को लेकर आइए ताकि वो संडे क्लास में भाग ले सके। टीचर्स भी तैयार रहिए बच्चों को सिखाने के लिए। सभी जन उठकर खड़े होंगे। गीत गाते समय हम प्रभु के लिए नाम